நம்ம ஹோல்டிங் கம்பெனி அக்கௌண்ட்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஹோல்டிங் கம்பெனியோட மீனிங் என்ன அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த சாப்டர்ல வர இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் கால்குலேஷன்ஸ் பார்க்க போறோம். ஒரு பேசிக் கான்செப்ட் பார்க்கலாம். ஒரு கம்பெனி கேபிட்டல் ரைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு 3 சோர்சஸ் இருக்கு. ஒன்னு வந்து பேங்க், இன்னொன்னு ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா டிபெஞ்சர்ஸ் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒரு கம்பெனி வந்து பேங்க், ஷேர்ஸ், டிபெஞ்சர்ஸ் இது எல்லாத்தையுமே கம்பைன் பண்ணியும் கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியும். இல்ல இதுல ஏதாச்சும் ஒன்னோ ரெண்டையோ வச்சு கூட கம்பைன் பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்ண முடியும். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி கேபிட்டல் ரைஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ஷேர்ஸை யார் பர்ச்சேஸ் பண்றாங்க அப்படின்னா ஒன்னு வந்து ஜெனரல் பப்ளிக் பர்ச்சேஸ் பண்ணலாம், அதே மாதிரி இன்னொரு கம்பெனி இந்த கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ ஜெனரல் பப்ளிக்கோ இல்ல இன்னொரு கம்பெனியோ இல்ல ரெண்டு பேருமே சேர்ந்து அந்த கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணா ஸோ அந்த கம்பெனிக்கு அவங்க கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ ஒரு கம்பெனியோட ஷேர்ஸை ஜெனரல் பப்ளிக்கும் பர்ச்சேஸ் பண்ண முடியும், அதே மாதிரி இன்னொரு கம்பெனியும் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இப்போ ரெண்டு கம்பெனிஸ் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை 50% இல்ல அதுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணிருந்துச்சு அப்படின்னா அந்த கம்பெனியை நம்ம ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை 50% இல்ல 50%க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அதை ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம். ஸோ எந்த கம்பெனில இருந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்களோ அந்த கம்பெனியை சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஹோல்டிங் கம்பெனியோட மீனிங். So when one company purchases 50% or more shares in another company, the former is called the holding company and the latter is called subsidiary company. So இதுதான் holding companyயோட meaning. So ஒரு company இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை 50% இல்ல அதுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அது holding company, and எந்த கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோ அவங்க subsidiary company. அக்கவுண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் 21 என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது ஒரு பேரண்ட் கம்பெனி அண்ட் ஹோல்டிங் கம்பெனி கீழே 1 or more சப்சிடரி கம்பெனிஸ் இருக்கலாம். அதாவது எவ்வளோ சப்சிடரி கம்பெனிஸ் வேணாலும் இருக்க முடியும். ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது இன்னொரு கம்பெனில மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்கும். ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன்னொரு கம்பெனில இருக்கும்போது இது என்ன பண்ண முடியும், அந்த கம்பெனியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஹோல்டிங் கம்பெனியோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோல்டிங் கம்பெனி ஒரு கம்பைன் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணும். அந்த கம்பைன் பேலன்ஸ் ஷீட்ல ஹோல்டிங் கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸும் இருக்கும், அதே மாதிரி அதோட சப்சிடரி கம்பெனியோட அசெட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸும் இருக்கும். ஸோ அதனாலதான் அதை கம்பைன் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல இந்த பேலன்ஸ் ஷீட்டுக்கு பேரு கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட். இந்த ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நம்ம சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கன்சிடர் பண்ணணும். அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹோல்டிங் கம்பெனி அக்கவுண்ட்ஸ்ல நம்ம ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ கால்குலேட் பண்ணுவோம். சப்போஸ் எஸ் லிமிடெட்னு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி 10,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்றாங்க அண்ட் ஒரு ஷேரோட பிரைஸ் 10 rupees. இந்த ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்றது ஹெச் லிமிடெட் அண்ட் ஜெனரல் பப்ளிக். ஹெச் லிமிடெட் வந்து 80% ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்றாங்க அண்ட் ஜெனரல் பப்ளிக் ரிமைனிங் 20% பர்ச்சேஸ் பண்றாங்க. இப்ப ஹெச் லிமிடெட் கிட்ட தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி ஹோல்டிங் கம்பெனியோட மீனிங் பார்த்தோம். ஹோல்டிங் கம்பெனியோட மீனிங் வந்து இன்னொரு கம்பெனியோட ஷேர்ஸை இவங்க 50% இல்ல அதுக்கு மேல பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அந்த கம்பெனியை தான் நம்ம ஹோல்டிங் கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா எஸ் லிமிடெடோட ஷேர்ஸ்ல ஹெச் லிமிடெட் வந்து 80% பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப ஹெச் லிமிடெட்ங்கிறது ஹோல்டிங் கம்பெனி, எஸ் லிமிடெட்ங்கிறது சப்சிடரி கம்பெனி. இப்போ ஹெச் லிமிடெட் கிட்ட தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்கு அண்ட் ஜெனரல் பப்ளிக் கிட்ட 20% தான் இருக்கு. ஸோ ஜெனரல் பப்ளிக்கை நம்ம மைனாரிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சோ ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது சப்சிடரி கம்பெனில இந்த ஹோல்டிங் கம்பெனி அண்ட் ஜெனரல் பப்ளிக் எவ்வளோ ஷேர்ஸ் வச்சிருக்காங்க அதோட ரேஷியோ, அதை தான் நம்ம வந்து ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்க நம்ம என்ன பார்க்க போறோம், ஹோல்டிங் கம்பெனிக்கும் ஜெனரல் பப்ளிக்கும் உள்ள ரேஷியோ, அவங்க வச்சிருக்கிற ஷேர்ஸ் எஸ் லிமிடெட்ல அந்த ரேஷியோவை தான் நம்ம ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்றோம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ 80:20 or இதை இன்னும் simplify பண்ணா 4:1. So holding minority ratio அப்படிங்கிறது the ratio of shares in the subsidiary company held by the holding company and that held by the general public called minority. So general public தான் நம்ம minority ன்னு சொல்றோம். Okay.
ஸோ இது எதுக்காக இந்த ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா கேபிட்டல் ப்ராஃபிட்ஸையும் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸையும் இந்த ரேஷியோல தான் நம்ம டிவைட் பண்ணுவோம். ஸோ அதனால தான் இந்த ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோவை நம்ம கால்குலேட் பண்றோம். ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோ வச்சு தான் நம்ம கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் அண்ட் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸை டிவைட் பண்ணுவோம். கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் அப்படின்னா என்ன? ஒரு ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த சப்சிடரி கம்பெனி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்ஸ்க்கு பேர் தான் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் ஆர் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ். ஒரு ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி அந்த சப்சிடரி கம்பெனி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்ஸ்க்கு பேர் தான் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் ஆர் ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ். இதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன? கேபிட்டல் ப்ராஃபிட்ஸை நம்ம ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோல டிவைட் பண்ணுவோம். ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோன்னு சொல்லும்போது அப்போ இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ்ல ஹோல்டிங் கம்பெனிக்கு ஒரு ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் வரும், மைனாரிட்டிக்கு ஒரு ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் வரும். இந்த மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸை நம்ம மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவோம், அங்க இதை ஆட் பண்ணுவோம். ஸோ மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸை மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்டை நம்ம குட்வில் கால்குலேட் பண்ணுவோம், அந்த குட்வில்ல நம்ம இதை மைனஸ் பண்ணுவோம், சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ஓகே, ஸோ கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்சிடரி கம்பெனி ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்ஸ்க்கு பேர் தான் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ். இதை இன்னொரு டேர்ம் என்ன சொல்லுவோம்? ப்ரீ அக்விசிஷன் ப்ராஃபிட்ஸ். இந்த கேபிட்டல் ப்ராஃபிட்ஸை ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோல டிவைட் பண்ணுவோம். ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோல டிவைட் பண்ணும்போது ஹோல்டிங் கம்பெனிக்கு ஒரு ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் வரும், மைனாரிட்டிக்கு ஒரு ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் வரும். இப்போ மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸை மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்டை குட்வில் கால்குலேட் பண்ணும்போது சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஹோல்டிங் கம்பெனி ஒரு சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சப்சிடரி கம்பெனி ஏர்ன் பண்ற ப்ராஃபிட்ஸ்க்கு பேர் தான் ரெவென்யூ ப்ராஃபிட். அண்ட் இந்த ரெவென்யூ ப்ராஃபிட்டுக்கு இன்னொரு டேர்ம் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். ஸோ ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சப்சிடரி கம்பெனி என்ன ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ரெவென்யூ ப்ராஃபிட் ஆர் போஸ்ட் அக்விசிஷன் ப்ராஃபிட். இதோட அக்கவுண்டிங் ட்ரீட்மெண்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ரெவென்யூ ப்ராஃபிட்ஸையும் நம்ம ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோல தான் டிவைட் பண்ணுவோம். ஸோ ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோல இந்த ரெவென்யூ ப்ராஃபிட்ஸை டிவைட் பண்ணும்போது ஹோல்டிங் கம்பெனிக்கு ஒரு ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் வரும், மைனாரிட்டிக்கு ஒரு ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் வரும். இதை எப்படி அக்கவுண்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். மைனாரிட்டியோட ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்டை மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது அதை ஆட் பண்ணுவோம். மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்டை மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். ஹோல்டிங் கம்பெனி ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்டை ஹோல்டிங் கம்பெனியோட P&L அக்கவுண்ட்ல, அதாவது கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல P&L அக்கவுண்ட்ல நம்ம இதை ஆட் பண்ணுவோம். ஸோ ரெவென்யூ ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஒரு ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த சப்சிடரி கம்பெனி என்ன ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ரெவென்யூ ப்ராஃபிட். இந்த ரெவென்யூ ப்ராஃபிட்டை நம்ம ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோல கால்குலேட் பண்றோம். மைனாரிட்டியோட ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்டை மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணும்போது ஆட் பண்ணுவோம். ஹோல்டிங் கம்பெனியோட ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸை ஹோல்டிங் கம்பெனியோட P&L அக்கவுண்ட், தட் இஸ் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ஆட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஒரு சப்சிடரி கம்பெனியோட மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸ் ஆர் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஹோல்டிங் கம்பெனி கிட்ட தான் இருக்கும். ஸோ ஹோல்டிங் கம்பெனி மெஜாரிட்டி ஆஃப் ஷேர்ஸ் வச்சிருக்கிறதுனால அவங்களால அந்த சப்சிடரி கம்பெனியை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ண முடியும். ரிமைனிங் ஷேர்ஸ் யார்கிட்ட இருக்கு அப்படின்னா ஜென்ரல் பப்ளிக் கிட்ட. ஸோ ஜென்ரல் பப்ளிக் இந்த சப்சிடரி கம்பெனில எவ்வளோ ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்களோ அதுக்கு பேர் தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ ஜென்ரல் பப்ளிக் இந்த சப்சிடரி கம்பெனில எவ்வளோ ஷேர் ஹோல்டிங் வச்சிருக்காங்களோ அதுக்கு பேர் தான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை நம்ம கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல ஒரு செப்பரேட் ஐட்டமா காட்டுவோம். ஸோ இதுதான் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட்டை கால்குலேட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஸோ கொஸ்டின்ல நம்மளுக்கு மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க, நம்ம தான் கால்குலேட் பண்ணும். இந்த மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர்ஸை எடுத்துக்கணும். ஸோ மைனாரிட்டி ஷேர்ஸ்ல ஈக்விட்டி ஷேர்ஸும் இருக்கலாம், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸும் இருக்கலாம். ரெண்டுமே கொடுத்திருந்தா ரெண்டுத்தையுமே எடுத்துக்கணும், இல்ல எது ஒன்று கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்துக்கணும். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர்ஸ் அதோட அமௌண்ட் போடுறோம். அதோட என்ன ஆட் பண்ண போறோம் அப்படின்னா மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ்.
கேபிட்டல் ப்ராஃபிட்ஸை ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோல டிவைட் பண்ணா மைனாரிட்டியோட ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ அதை ஆட் பண்ணும். அதே மாதிரி மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ், ரெவென்யூ ப்ராஃபிட்ஸை ஹோல்டிங் மைனாரிட்டி ரேஷியோல நம்ம டிவைட் பண்ணா நம்மளுக்கு மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ் கிடைக்கும். அதையும் ஆட் பண்ணும். அடுத்தது மைனாரிட்டி ஷேர் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ, அதை ஆட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபேஸ் வேல்யூவோட இந்த மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் ப்ராஃபிட்ஸ், மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவென்யூ ப்ராஃபிட்ஸ், மைனாரிட்டி ஷேர் ஆஃப் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூட ஆட் பண்ணா நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். இதுலேருந்து நம்ம மைனாரிட்டி ஷேர் ஆஃப் கேபிட்டல் லாசஸ் அண்ட் மைனாரிட்டி ஷேர் ஆஃப் ரெவென்யூ லாசஸை மைனஸ் பண்றோம். அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற எண்ட் ரிசல்ட், எண்ட் வேல்யூ தான் டோட்டல் மைனாரிட்டி இன்ட்ரெஸ்ட். ஸோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் மைனாரிட்டி ஷேர்ஸோட minority share of capital profits, minority share of revenue profits, minority share of bonus shares issued add பண்றோம். அதுக்கப்புறம் minority share of capital losses, minority share of revenue losses minus பண்றோம். அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ தான் minority interest. Suppose capital losses, revenue losses இல்ல அப்படின்னா இந்த total தான் வந்துட்டு minority interest. So இப்படிதான் நம்ம minority interest calculate பண்ணுவோம். Next calculation, goodwill or capital reserve. Goodwill க்கு இன்னொரு term cost of control. Okay. So இதை எப்படி calculate பண்ணணும் அப்படின்னா, holding company subsidiary companyயோட shares purchase பண்றதுக்கு எவ்வளோ amount pay பண்ணியிருக்காங்களோ அதை first எடுத்துக்கணும். Amount paid for the shares purchased by the holding company in the subsidiary company. So subsidiary companyயோட shares holding company purchase பண்றதுக்கு எவ்வளோ amount pay பண்ணியிருக்காங்களோ அதை first எடுத்துக்கணும். அதுலேருந்து face value of the shares purchased, அடுத்தது holding company's share of capital profits and holding company share of bonus shares issued by subsidiary company. இது மூணுத்தையும் மைனஸ் பண்ணும். நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ goodwill or capital reserve இருக்கும். So first என்ன பண்றோம், subsidiary companyயோட shares எவ்வளோக்கு purchase பண்ணியிருக்காங்களோ holding company அதை எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் face value of the shares purchased, holding company share of capital profits, holding company share of bonus shares issued by subsidiary company. இது மூணுத்தையும் மைனஸ் பண்றோம். So நம்மளுக்கு கிடைக்கிறது தான் goodwill or capital reserve. இந்த goodwill or capital reserve எப்படி அக்கவுண்ட் பண்ணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்ப அந்த calculationல வர பேலன்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஃபிகரா இருந்துச்சு அப்படின்னா அதை goodwill அப்படின்னு சொல்லுவோம். இந்த goodwill கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல ஹோல்டிங் கம்பெனியோட goodwill கொடுத்திருந்தாங்கன்னா அதோட சேர்த்து காட்டுவோம். ஸோ நம்ம கால்குலேட் பண்றோம். அந்த கால்குலேஷன்ல வர பேலன்ஸ் வந்து பாசிட்டிவ் ஃபிகரா இருந்தா அதுக்கு பேர் goodwill. இந்த goodwill கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல அசெட் சைட்ல ஹோல்டிங் கம்பெனியோட goodwill இருந்துச்சுன்னா அதோட சேர்த்து நம்ம காட்டுவோம். அதே அந்த பேலன்ஸ் வந்து ஒரு நெகட்டிவ் ஃபிகரா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் கேபிட்டல் ரிசர்வ். இந்த கேபிட்டல் ரிசர்வை கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல லயபிலிட்டி சைட்ல காட்டுவோம். இப்படிதான் நம்ம குட்வில் ஆர் கேபிட்டல் ரிசர்வை அக்கவுண்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன்ஸ். சில டைம் இந்த ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ பணம் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இது எதனால அப்படின்னா சில காமன் டிரான்சாக்ஷன்ஸ்னால. லைக் ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க குட்ஸ், இன்னொருத்தர் அவங்களுக்கு வித்திருப்பாங்க குட்ஸ். இல்ல ஒருத்தர் பணம் ஒருத்தருக்கு கொடுத்திருப்பாங்க, இன்னொருத்தர் பாரோ பண்ணியிருப்பாங்க. இல்ல ஒருத்தர் சர்வீசஸ் கொடுத்திருப்பாங்க, இன்னொருத்தர் அந்த சர்வீசஸ்க்கு பணம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி காமன் டிரான்சாக்ஷன்ஸ் இந்த ஹோல்டிங் கம்பெனிக்கும் சப்சிடரி கம்பெனிக்கும் நடுவுல இருக்கும்போது அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பணம் கொடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதை தான் நம்ம மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் டெட்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ். சப்போஸ் ஹோல்டிங் கம்பெனி வந்து சப்சிடரி கம்பெனிக்கு ஏதோ ஒரு குட்ஸ் செல் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹோல்டிங் கம்பெனி சப்சிடரி கம்பெனிக்கு கிரெடிட்டார் ஆவாங்க. சப்சிடரி கம்பெனி என்ன பண்ணியிருப்பாங்க, ஹோல்டிங் கம்பெனி கிட்ட அந்த குட்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க டெட்டார்ஸா இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த கிரெடிட்டார்ஸுங்கிறது யார் குட்ஸை வித்தாங்களோ அவங்க கிரெடிட்டார், யார் குட்ஸ் வாங்கினாங்களோ அவங்க வந்து டெட்டார். ஸோ இப்போ இந்த டெட்டார் வந்து சப்சிடரி கம்பெனி இல்லையா, கிரெடிட்டார் வந்து ஹோல்டிங் கம்பெனி. அப்ப இந்த கிரெடிட்டாருக்கு தட் இஸ் ஹோல்டிங் கம்பெனிக்கு சப்சிடரி கம்பெனி பணம் பே பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் மியூச்சுவல் ஆப்ளிகேஷன். அதே மாதிரி பில்ஸ் ரிசீவபிள், பில்ஸ் பேயபிள். சப்போஸ் பில்ஸ் ரிசீவபிள் ஹோல்டிங் கம்பெனி கிட்ட இருந்தா யார் பே பண்ணும், சப்சிடரி கம்பெனி. ஓகே, ஸோ இந்த மாதிரி காமன் டிரான்சாக்ஷன்ஸ்னால இந்த சப்சிடரி கம்பெனி அண்ட் ஹோல்டிங் கம்பெனிக்குள்ள ஏதோ பணம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதை தான் நம்ம மியூச்சுவல் ஆப்ளிகேஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷனை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்னா இதை சுத்தமா எலிமினேட் பண்ணிடணும். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல இருந்து சுத்தமா எலிமினேட் பண்ணும். எப்படி பண்ணுவோம் அப்படின்னா அந்த ரெஸ்பெக்டிவ் ஐட்டம்ஸ் இருக்கும் இல்லையா, கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல
ரெண்டு சைட்லயும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஐட்டம்ஸ்ல இருந்து இந்த மியூச்சுவல் ஆப்ளிகேஷனை நம்ம சப்ட்ராக்ட் பண்ணும். ஸோ இப்படிதான் நம்ம மியூச்சுவல் ஆப்ளிகேஷனை கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல ட்ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கான்செப்ட் அன்ரியலைஸ்ட் ப்ராஃபிட். சம்டைம்ஸ் இந்த ஹோல்டிங் கம்பெனியோ இல்ல சப்சிடரி கம்பெனியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் குட்ஸை சேல் பண்ணியிருப்பாங்க. அந்த சேல்ல ப்ராஃபிட் வச்சு தான் சேல் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப சப்சிடரி கம்பெனி ஹோல்டிங் கம்பெனிக்கு குட்ஸ் சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுல ப்ராஃபிட் வச்சு தான் சேல் பண்ணியிருப்பாங்க. இப்ப ஹோல்டிங் கம்பெனி கிட்ட இருக்கிற குட்ஸ் அப்படியே ஸ்டாக்ல இருக்கு, விற்கவே இல்லை. அப்ப அந்த ஸ்டாக்ல என்ன இருக்கு? அன்ரியலைஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்கு. இந்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட்ஸ் யாரோடது? செல்லரோடது, தட் இஸ் சப்சிடரி கம்பெனியோடது. ஸோ அன்ரியலைஸ் ப்ராஃபிட்ஸ் அப்படிங்கிறது சப்சிடரி கம்பெனியோ ஹோல்டிங் கம்பெனியோ ஒருத்தருக்கு ஒருத்தர் குட்ஸ் வித்திருக்காங்க, அந்த குட்ஸை ப்ராஃபிட் வச்சு வித்திருக்காங்க. பட் அந்த குட்ஸ் இன்னும் சேல் ஆகாம அப்படியே ஸ்டாக்ல இருக்கு. அந்த ஸ்டாக்ல அன்ரியலைஸ் ப்ராஃபிட்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ இந்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டை எப்படி அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட் குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல நம்ம ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணும். இந்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டுக்குன்னு ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்ணும். அதே மாதிரி இந்த ப்ராஃபிட்டை வந்து அசட் சைட்ல இருக்கிற ஸ்டாக்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும். அதே மாதிரி லயபிலிட்டி சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணும் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல. ஸோ கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல அன்ரியலைஸ் ப்ராஃபிட்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ரொவிஷன் கிரியேட் பண்றோம். அதே மாதிரி இந்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டை அசட் சைட்ல ஸ்டாக்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம். அதே மாதிரி லயபிலிட்டி சைட்ல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்றோம் கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட்ல. நம்மளுக்கு கொஸ்டின்ல வந்து இந்த அன்ரியலைஸ் ப்ராஃபிட்டை ஒரு பெர்சன்டேஜாவும் கொடுத்திருக்கலாம், இல்ல அதோட வேல்யூவை டைரக்டாவே கொடுத்திருக்கலாம். இதுதான் கான்செப்ட் ஆஃப் அன்ரியலைஸ் ப்ராஃபிட். ஹோல்டிங் கம்பெனி அப்படிங்கிறது இன்னொரு கம்பெனியோட 50% ஆர் மோர் ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தா அந்த கம்பெனியை தான் நம்ம ஹோல்டிங் கம்பெனின்னு சொல்லுவோம். எந்த கம்பெனியோட ஷேர்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்களோ அந்த கம்பெனியை நம்ம சப்சிடரி கம்பெனி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஹோல்டிங் கம்பெனி அண்ட் சப்சிடரி கம்பெனின்னு வரும்போது அதோட அக்கௌண்டிங் ட்ரீட்மெண்ட்ல நம்ம முக்கியமா கன்சாலிடேட்டட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுவோம். அண்ட் சில இம்பார்ட்டன்ட் டெர்மினாலஜிஸ் அண்ட் கால்குலேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல பார்த்தோம். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.